தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/2/2025 செவ்வாய்க்கிழமை அசுவதி நட்சத்திரம் இரவு 12:13 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், ரத சப்தமி. ஒற்றை சக்கரத்தில் 7 குதிரைகள் பூட்டி உலகத்திலே பவனி வருபவர் யார் அப்படின்னா, ராஜகிரகமாக விளங்கும் சூரியன். இந்த ராஜகிரகம்ங்கிறது சூரியன் ஒன்றை நம்ம கும்பிட்டோம்னாலே வாழ்க்கையிலே எல்லா நற்பலன்களும் கிடைக்கும். மிகப்பெரிய நடிகர்கள் வீடு, தொழில் அதிபர்கள் வீடு, அதுக்கெல்லாம் நான் போய் பார்க்குற போது பூஜை ரூமை காமிப்பாங்க. அந்த பூஜை ரூமில் சூரியன் படம் நடுவில் நான் வைக்க சொல்லியிருக்கேன். சில பேர் வச்சுருக்காங்க. சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்கோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக வரும். சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்தால் பிரகாஷ்னே பேர் வைப்பாங்க, ரவின்னு பேர் வைப்பாங்க, பாஸ்கர்னு பேர் வைப்பாங்க. அந்த சூரியன் இருக்கே, அந்த சூரியனுக்குரிய ரத சப்தமி இன்றைக்கு. ஆகையினால இன்றைக்கு கதிரவன் வழிபாடு நம்முடைய காரியங்களில் வெற்றி கிடைக்கும் வழிபாடு. பொங்கல் அன்னைக்கு வழிபட்டோம். 14/1/2025 பொங்கல் திருநாள் அன்றைக்கு நம்ம கதிரவனை வழிபட்டோம். அன்றைக்கு பொங்கல் வச்சு கதிரவனை பார்த்து பொங்கல்னு சொல்லி மகர சங்கராந்தி பொங்கல்னு கும்பிட்டோம். அதே மாதிரி அந்த கதிரவனுக்குள்ள உகந்த நாளாக இந்த ரத சப்தமி வருவதனாலே இன்றைக்கு நம்ம சூரிய பகவானை கும்பிடணும். அதிகாலையில் நம்ம எழுந்திரிச்சு வானத்தை பார்த்து சூரியன் உதிக்கிற போதும் கும்பிடலாம். கோயிலுக்கு போய் சூரியன் நவகிரகத்தில் சூரியன் இருக்குது, தனியாகவும் சூரியன் இருக்குது, கும்பிடலாம். வீட்டில் நம்ம படமும் வச்சு கும்பிடலாம். பொதுவாக நவகிரக கவசம்னு ஒன்று இருக்குது. அதில் சூரியனுக்கு என்ன போட்டிருக்காங்க, காசினி இருளை கனிவுடன் நீக்கும் தேசிகா உன்னை தரிசனம் செய்தேன். முதல் வரி. காசினி இருள்னா, காசினா இந்த உலகம். இந்த உலகம் இருள்மயமாக இருக்கின்ற பொழுது அந்த இருளை நீக்கி காலையிலே ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சூரியன். சூரியன் பவனி வந்துருச்சு அப்படின்னா உயிர்களும் செழிக்கும், பயிர்களும் செழிக்கும். அதனுடைய அந்த ஒளிக்கற்றையினாலே தான் பயிர்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக வளருதுங்கிறான். காசினி இருளை கனிவுடன் நீக்கும் தேசிகா உன்னை தரிசனம் செய்தேன். மாணிக்க மோதிரம் மலர் செந்தாமரை காணிக்கை ஆக்கினால் கடைக்கண் பார்ப்பாய். உனக்கு எது தேவை அப்படின்னா, இந்த சூரியன் ஆதிக்கம் நல்லா இருக்கவங்க மாணிக்கக்கல் மோதிரம் போட்டுக்கணும். அதே மாதிரி மலரில் செந்தாமரைன்னு இருக்குது, வெண்தாமரைன்னு இருக்குது. வெண்தாமரை சரஸ்வதிக்கு வந்தது, செந்தாமரை சூரியனுக்கு வந்தது. செந்தாமரையை மாலையாக்கி அதுக்கு அணிவித்தால் சூரிய பலம் நமக்கு கிடைக்குமா. சூரியனார் கோயிலில் இருக்க கும்பகோணம் பக்கத்தில் அற்புதமான கோயில். அங்கே நவகிரகங்கள் 8 சுற்றி இருக்கும். நடுவில் குரு இருந்து சூரியனை பார்க்கும். தனியாக விநாயக பெருமான் 10க்கு நீங்கள் வழிபாடு முடித்து வர்ற போது சூரிய பலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா. ஆகையினாலே கோதுமை தானியம் கொண்டு வந்தளித்தால் மாது மனைகளும் மகிழ்வுடன் தருவாய். வாழ்நாள் அனைத்தும் வளமுடன் வாழ ஆதவா உன்னை அழைத்தேன் வருகேன்னு அந்த கவசம் சொல்லுது. இதுக்கு தானியம் என்னென்னா கோதுமை. சில பேர் பாருங்கள், இந்த சூரியனுக்கு வந்த நாளில் கோதுமை புட்டு வைப்பாங்க, கோதுமையில் ஏதாவது ஒரு பலகாரம் செஞ்சு வைப்பாங்க, கோதுமை அல்வா வைப்பாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான பலகாரங்கள் பட்சணங்கள் செய்கிற போது கிரகத்துக்கேற்ற வலிமை தரக்கூடிய விதத்திலும் செய்யலாம். அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி, இன்றைக்கு ரத சப்தமி என்பதனாலே இன்று நீங்கள் சூரிய பகவானை வழிபடுவது சுபிட்சமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ராசியிலேயே இன்றைக்கு சந்திரன் சுகாதிபதி இருக்கின்ற பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பக்கபலமாக இருப்பவர்களால் பணவரவும் உங்களுக்கு கிடைக்கும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். அலுவலக பணிகள் துரிதமாக முடியும். இழந்த வேலையை மீண்டும் பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு யோகமான நாள். ரிஷபராசினியர்களே, ராசியிலேயே குரு வக்ரம் பெற்றிருக்கின்றார். அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுகின்ற பொழுது ஆதாயம் தரும் தகவல் அதிகம் கிடைக்கும். அலைபேசி வழியில் கூட உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்புகள் வரப்போகின்றது. விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். அது மட்டுமல்ல, வீட்டு தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும், நூதன பொருள் சேர்க்கை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருந்தால் அதற்கேற்ற வரவும் இன்று உண்டு, உங்களுக்கு உண்டு. சுப விரயங்களும் உண்டு. இன்று சூரிய வழிபாடு மேலும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். மிதுனராசினியர்களே, செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். 6க்கு அதிபதி வக்ரம் பெற்றிருக்கின்ற பொழுது தொழில் உத்தியோகத்திலே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இதுவரை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருந்த தலைமை பதவிகள் தானாக இன்று வரலாம். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் பணியில் சேர்வார்கள். தேர்விலே நேர்முக தேர்வில் வெற்றி கிடைக்காமல் பலமுறை தேர்ந்து போராடியவர்கள் இன்று அவர்களுக்கு உத்தியோகத்திலே சேர்வதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது. மறுக்கப்பட்ட சலுகைகள் சிலருக்கு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு மிக மிகச் சிறந்த நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு இன்று ஒரு புதிய திருப்பங்கள் ஏற்படுகின்ற நாள். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். 12ல் இருக்கும் செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான்.
உங்களுக்கு யோகம் செய்யும் கிரகம் வக்ரம் பெற்றிருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். பிள்ளைகளில் வந்த பிரச்சனைகள் அகலும். அயல்நாட்டில் உள்ள பிள்ளைகள் தாய்நாடு திரும்பி வந்து அதற்கான முயற்சிகளை இன்றைக்கு நீங்கள் மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வாகனம் மகிழும் யோகம் உண்டு. பழைய வாகனம் பழுதாகி செலவு வைக்கிறது. புதிதாக வாகனம் வாங்கலாமா? அது என்ன மாதிரி வாகனம்? 4 சக்கர வாகனமா, 2 சக்கர வாகனமா, எப்படிப்பட்ட வாகனம் வாங்கலாம், எந்த மாதிரி நாகரிக வாகனம் வாங்கலாம் என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைக்கு முடிவு கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, அஷ்டமத்து சனி இருந்தாலும் கூட குருவின் பார்வை 3 வெற்றிகள் ஸ்தானத்தில் இருப்பதால் இதுவரை நடந்த வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும். இன்று வழக்குகள் சாதகமாகி உங்களுக்கு கவலையை அகற்றுகின்ற இனிய நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்லும் இடங்களில் செல்வாக்கு மேலோங்கும் நாள். திடீர் தனவரவும் உண்டு. பாக்கிலும் வசூலாகி பரவசப்படுத்தும். லாபஸ்தானத்திலே செவ்வாய். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றிலே கவனம் செலுத்துவீர்கள். அதே நேரத்திலே தொழிலை வளப்படுத்திக் கொள்ள நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு உங்களுக்கு குறையும் என்பதனாலே நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் இந்த நாள். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். வீண் விமர்சனங்களை பொருட்படுத்த வேண்டாம். என்ன இருந்தாலும் இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. துலாம் ராசி நேயர்களே, தொட்ட காரியங்களில் வெற்றி பெற வேண்டுமானால் குருவினுடைய அருட்பார்வை வேண்டும். குரு அஷ்டமத்தில் இருக்கின்றார். அலைச்சல் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் கூட 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். எனவே வரவும் உண்டு, செலவும் உண்டு. உங்களுக்கு என்ன தேவையோ அதற்குரிய வரவு வந்து கொண்டே இருக்கும். ஒரு புது முயற்சி செய்ய வேண்டும். ஒரு விலையுந்த பொருளை வாங்க வேண்டும். அதற்கு இன்றைக்கு இத்தனை 1000 தேவைப்படுகிறது என்றால் நீங்கள் எதிர்பார்த்த உடனே கொஞ்ச நேரத்தில் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம். பொதுவாக பொருளாதாரம் சீராகவும் சிறப்பாகவும் அமைய குருவினுடைய அருள் உங்களுக்கு தேவை. அந்த குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே இன்று கிழமையும் செவ்வாய். அதே நேரத்திலே ரத சப்தமி. எனவே முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு தேவை. சூரிய வழிபாடும் உங்களுக்கு தேவை. அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட்டு வந்தால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு கதிரவன் வழிபாடு காரியங்களில் வெற்றி கொடுக்கும் நாள் இந்த நாள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். போர் மூலம் வருகின்ற தகவல் நல்ல தகவலாக இருக்கும். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். குரு ராசியை பார்க்கின்ற பொழுது கவலைப்பட தேவையில்லை. கச்சிதமாக காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன இருந்தாலும் 3 சூரியன் இருக்கின்றார். எனவே அரசியல்வாதிகளாகவோ பொதுநலத்தில் இருப்பவர்களாகவோ இருந்தால் இன்று வரக்கூடிய பொறுப்பு நல்ல பொறுப்பாக உங்களுக்கு வரலாம். இந்த புது முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இன்றைக்கு ரத சப்தமி என்பதனாலே அதிகாலையிலேயே நீங்கள் கதிரவனை வழிபட வேண்டும். அதாவது ஆலயம் சென்றால் சூரிய பகவானை வழிபட்டு வருவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2 சூரியன், 3ஆம் இடத்திலே சனி. முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலுகின்ற நாள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும். 7 செவ்வாய் இருப்பதனாலே மனைவி மக்கள் வழியில், அதாவது வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகலும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். அதாவது பத்திரப்பதிவிலே சிலருக்கு தடைகள் இருக்கலாம். அந்த தடைகள் இன்று அகலும். 10 கேது இருப்பதால் உத்தியோகத்தை விட்டுவிட்டு தொழில் செய்யலாமா என்று கூட ஒரு சிலர் சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைகள் வெற்றி பெறும் இந்த நாள் நல்ல நாள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாளில் சூரிய வழிபாடு மேலும் நன்மையை வழங்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன். எனவே நீங்கள் இன்று ரத சப்தமியை கொண்டாடி இல்லத்திலே கோதுமை தானம் கொடுத்து அதே நேரத்திலே கோதுமை உணவுகளையும் சேர்த்துக்கொண்டு ஆலயம் சென்று சூரியனையும் நீங்கள் வழிபட்டு வந்த பின்னால் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்தால் அந்த முயற்சியில் வெற்றி உண்டு. மாமன் மைத்துன வழியில் இருந்த ஏதாவது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இன்று அகலும். மகிழ்ச்சி எதுவும் தகவல் கிடைக்கலாம். சேமிப்பு உயரும். அதே நேரத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான நாள், யோகமான நாள்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் அமையும் நாள். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வங்கிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலை விரிவு செய்ய வேண்டும் அல்லது ஏதேனும் பணம் போட்டு தொழிலை வளப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அந்த காரியம் கைகூடும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அது கூட கைகூடலாம். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவும் இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, ராசியிலேயே சுக்கிரன் உச்சம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நல்ல ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். உடல்நலத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. அஷ்டமாதிபதி உச்சம் இருப்பதனாலே திடீர் தாக்குதல்கள் வரலாம். எனவே சிறு தொல்லைகள் வருகின்ற பொழுதே அருகில் இருக்கும் நல்ல மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நல்லது. உதவி வருமானங்களும் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமானால் உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கின்றார். 7லே கேது. எனவே சர்ப்பதோஷ நிவர்த்திக்கு சர்ப்பசாந்தி பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு சூரிய வழிபாடு நன்மைகளை வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.